ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது வலது கையை இதயத்தில் வைத்து கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் பெறுகின்ற இந்த இறை ஆனந்தத்தை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க எங்களை தயவு செய்து வலுவூட்டுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் அனுதினமும் தங்களின் கவனத்திலேயே இருந்து தங்களை பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலை தியான நிலையை அடைவதற்கும் தாங்களே எங்களை அனுமதியளித்து ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் எங்களின் கவனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கும் எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் சமநிலையில் இருக்க எவையெல்லாம் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடாநாடியில் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனங்களும் தூய்மையற்ற விருப்பங்களும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தங்களின் தூய விருப்பத்தை
பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அந்த தியானத்தில் நமது இடா நாடியில் வருகின்ற அந்த தெய்வீக குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நம்மால் முழுமையாக உணர முடிகிறதா என்று கவனிப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் எங்களின் பிங்களா நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாய், அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. எங்களை தூய ஆத்மாவாக தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்களம்மா. கவனம் நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் முழுமையாக நமது பிங்களா நாடியில் இருக்கும் பொழுது அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் நம்முள் முழுமையாக பாய்கிறதா என்று கவனிப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் மைய நாடியில் வீற்றிருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள்.
எங்களின் சக்கரங்களில் இருக்கின்ற அனைத்து விதமான குறைபாடுகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இறைவனின் இணைப்பிலேயே இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது கவனம் முழுமையாக நமது மைய நாடியில் இருக்கும் பொழுது 2 கைகளிலும் மைய நாடியிலும் ஒரே நிலையான அந்த நுண்ணதிர்வுகளை நம்மால் உணர முடியும். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, நாங்கள் பரிபூரணமான ஞானத்தை பெறுவதற்கு தங்களின் முழுமையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தங்களின் அருளாசி இருந்தால் மட்டுமே நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெற முடியும். எங்களுக்குள் இருக்கின்ற கள்ளம் கபடமற்ற குணங்கள் அனைத்தும் தூய்மைப்படுத்தப்படட்டும். தாயே, எங்களுக்குள் சுயநலம் இல்லாத நிலைப்பாடு நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. தாயே, ஸ்ரீ கணேசராக இருக்கும் தாங்கள் அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடிய தெய்வமாக விளங்குபவர். ஸ்ரீ கணேசா, எல்லா கணங்களுக்கும் அரசனாக இருப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களையும் அகற்றிவிட்டு எங்களுக்கு பரிபூரணத்துவத்தை தந்தருளுங்கள். தங்களின் தூய்மையான ஞானம், விவேகம், அன்பு, தூய்மை, மங்களகரம், பக்தி, சரணடைதல் போன்ற அனைத்தையும் எங்களுள்ளும் நிலை பெற்றிருக்க அருள் புரியுங்கள். மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களிலும் அன்னையின் ஆசிர்வாதம் பெறுவதற்கு நம்முடைய பிரார்த்தனையில் உண்மையான நிலைப்பாட்டுடனிருந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது 4 இதழ்களிலும் அன்னையின் அருளாசியை பெறும் பொழுது குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை நம்மால் நமது மூலாதார சக்கரத்தில் உணர முடியும். தாயே, எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம்
श्री गणेश गौरी कुंडलिनी माता साक्षात्। ॐ त्वमेव साक्षात् श्रीं गणेशां गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசிஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम्
आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, 6 இதழ்கள் கொண்ட சுவாதிஷ்டான சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்பும் பொழுது நாபி சக்கரத்திற்கு சென்று பிறகு அவர் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு வருகிறார். தயவு செய்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை பிரகாசமடைய செய்யுங்கள். எங்களுக்குள் படைப்பாற்றலுக்குரிய சக்தியை தந்தருளுங்கள். எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கு இச்சக்கரத்தில் எங்களுக்கான பரிபூரணத்துவத்தை நாங்கள் பெறுவதற்கும் எங்களின் 6 இதழ்களிலும் தங்களின் அருளாசியை பெற்று நாங்கள் ஆத்ம ஞானம் பெறுவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களின் சித்தம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். தாயே, எங்களுக்குள் எங்களின் கவனம் முழுமையாக தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் எங்களின் தியானத்தில் நாங்கள் சமநிலையை அடைவதற்கும் அமைதியை அடைவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, 10 இதழ்கள் கொண்ட நாபி சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மனித குணங்களின்
எதிர்மறை குணங்கள் அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, எங்களுள் மன நிறைவு, திருப்தி, அமைதி, பெருந்தன்மை, தர்மம், நேர்மை முதலிய அனைத்து குணங்களும் எங்களுள் நிலை பெற்றிருக்க அருள் புரியுங்களம்மா. ஸ்ரீ லக்ஷ்மி தேவியாக இருந்து அமைதியை கொடுக்கும் தெய்வம் தாங்களே. எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் தங்களின் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தை முழுமையாக உணர்வதற்கும் பெறுவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்களாவீர். எங்களுக்குள் சுயநலமும் பேராசையும் இல்லாத நிலையில் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் நாங்கள் அடைகின்ற திருப்தியும் அமைதியும் எங்களுக்குள் முழுமையாக நிலைத்திருக்கவும் எங்களின் 10 இதழ்களும் தங்களின் அருள் ஆசியை பெற்று எங்களின் குரு தத்துவத்தையும் மேம்படுத்தவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுள் நிறைவை தந்தருளுங்கள். எங்களுக்குள் அமைதியை தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री लक्ष्मी विष्णु साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை நாவை சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஜெகத்தை ஆளும் ஜெகதம்பா, எங்களின் 12 இதழ்களிலும் தங்களின் அருளாசி நிலை பெற்றிருக்கவும் தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை உணர்வதற்கும் எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி தங்களின் பாதுகாப்பில் நாங்கள் எப்பொழுதும் இருக்கின்றோம் என்கின்ற அந்த அன்பான இணைப்பை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள் தங்கள் அருளால் அகற்றப்பட வேண்டும். நாங்கள் ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் என்பதும் இந்த மனம், உடல், பதவி, பெயர் என்று அனைத்து பொய்மைகளுக்கும் நாங்கள் ஆட்கொள்ளாமல் இருக்கவும் அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்களின் தூய அன்பானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மனித வாழ்க்கையில் இருக்கின்ற மனித குணங்களுக்குரிய மாயைகளை அகற்றுகிறது. எங்களுக்குள் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத நிலைப்பாட்டை நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் பொறுமையை தந்தருளுங்கள்.
மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, எங்களின் 12 இதழ்களும் தங்கள் அருளால் ஒளியூட்டப் பெற்று தங்கள் அருளாசியால் நிரம்பி இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் அதை உணர்வதற்கு எங்களுள் எவையெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். கவனம் நமது இதய சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, 16 இதழ்கள் கொண்ட விசுத்தி சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான குற்ற உணர்வுகளையும் இனிமையற்ற செயல்பாடுகளையும் தவறான உணவு வகைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களின் ஆன்மீக சக்தியை வளப்படுத்திக் கொள்ள நாங்கள் அனுதினமும் சந்திக்கின்ற பிரச்சனைகளை சாட்சி பாவத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் கூட்டு விழிப்புணர்வில் நாங்கள் வளர்ச்சி அடைவதற்கும் ஆழமான தெய்வீக அதிர்வுகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய திறனையும் எங்களுள் வளர்த்து விடுங்கள் அம்மா. நாங்கள் பரிபூரணத்துவத்தின் ஒரு துளியாக இருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வு நிலைப்பாடானது எங்களின் இந்த சக்கரத்தின் ஒவ்வொரு இதழ்கள் மூலமாக நாங்கள் அந்த சூட்சும சக்தியை உணர்ந்து கொள்ள அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது விசுத்தி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஆக்ஞா சக்கரத்தின் 2 இதழ்களிலும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். எங்களின் ஆக்ஞா சக்கர சுவாமினியாக இருக்கும் தாங்கள்
ஹம் ஷம் என்கின்ற நிலையை எங்களுள் நிலைநிறுத்தட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரமும் மமகாரமும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, எங்களை நாங்கள் வருத்திக் கொள்ளுதலும் இறந்த காலத்தின் நினைவுகளால் நாங்கள் அல்லல் படுவதும் கவலைகளுடன் கூடிய எண்ண ஓட்டங்களையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் தங்கள் அருளால் எல்லோரையும் மன்னிக்கின்ற அந்த மனப்பக்குவத்தை பெறுவதற்கும் எங்களின் மன்னித்தல் குணம் தங்கள் அருளால் மேம்படுத்தப்படட்டும். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற நான் தான் செய்கின்றேன் என்கின்ற அந்த எண்ண ஓட்டங்களும் அதனால் ஏற்படுகின்ற அகங்காரமும் கோபமும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிடட்டும். நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கு எங்களின் அஞ்ஞா சக்கரத்தையும் அதன் 2 இதழ்களையும் தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். தாயே, 1000 இதழ் கொண்ட எங்களின் சகஸ்ரார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியாக அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, இந்த சக்கரத்தின் மூலமாக நாங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இறைவனின் ராஜ்யத்தினுள் நிலைநிறுத்தப்படுகிறோம். எங்களுக்குள் பரிபூரணத்துவமான ஒருங்கிணைப்பில் அமைதியில் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை தங்கள் அருளால் பெறுகிறோம். 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட பரிபூரணத்துவத்தை எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கு எங்களின் 1000 இதழ்களும் தங்கள் அருளால் ஆசிர்வதிக்கப்படட்டும் அம்மா. நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் தியானத்தினுள் நாங்கள் ஒருங்கிணைப்பான அந்த அமைதியான நிலையை பெறுவதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ விராட்டா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விராட்டா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு இதே தியான நிலையை தொடர்வோம். But because in Sahaj Yoga now your awareness has come really to such subtle form, one can understand so many things and can understand the subtler ways of God's doing, and also understand what is possible for you through subtle methods. We can talk of subtler things, but talking this to anybody who is not a Sahaj Yogi would be something madness. They wouldn't understand a word what I am saying. It's only meant for the people who are Sahaj Yogis. So we came to a point where I said that in the gross they are expressed as plexuses in the human being. Now this is known as the gross way. Now the subtle form you have seen, the sukshma as they call it, the subtle form. The subtle form exists in the human being, which you can see, you have seen it. The subtle form as energy when it starts pulsating, you have seen the pulsation. But this subtle form is in two forms, you can say. One is a sukshma and another is ati sukshma. Because in the sukshma you can see, and a person who is that? Is a realized soul. If you are a realized soul, then you see even the chakras. In the sense you can feel the chakras on your fingers. A unrealized soul can see the pulsation of the Kundalini and the different chakras with his own eyes. He can. If he watches it clearly, he can see the different chakras clearly. And you as Sahaj Yogis can feel them on your fingers and also can feel them within yourself in the collective consciousness. There is, we can say, in the second stage of Sukshma, there are three stages. As we can say, Sukshma, Sukshmatara, Sukshmatam. Three things you can see. The first stage you see is on your fingers, is the Sukshma Tara, you can say. But with the eyes you see is a Sukshma. And with your fingers or on your chakras when you feel, it is, you can say, is Sukshmatama. So you see them in three forms. If some of the people do not feel it on the fingers, can feel it on the chakras also. So you can feel it in three ways. But there's a fourth way, where we can say it is in the Karana state. That's a higher state where a realized soul can feel it, who is born as a realized soul can feel it. And in that state, they just know, like a computer. They don't bother as to which is the one, and they don't put hands or anything. They just feel it. It is so. As you have seen in my granddaughter's case, she just knows what is what. Just you ask her, she'll just immediately say, this is this, this is this. Like, it comes plain to them, absolutely, this is this. Now, you may say that, how do they know? But the procedure becomes such a compact thing. I mean, it just happens to you. Like, you pinprick me here, and immediately the hand goes back. You see, it's sort of, the whole reflex action is so quick that we can say there's no procedure as such, but it's just a reflex action. In the same way, it acts as a reflex action, so that you see you don't have to worry about the purpose of it. That is the state where you say the Karana state. And the Mahakarana state. Now this is the third stage, is it? And even in the Karana state there are three stages into which one feels it. Now that is, I would say that I need not explain because that's beyond you people, but if you are born realized, you will understand that the imbalance in a personality, see, of the three gunas, see, of the three gunas,
is immediately perceived by a born realized person. Immediately perceived. He can see through. You see, that's the wisdom he has gained in his previous lives and previous births. And immediately they can see the imbalance that comes in. You see, and whatever they say is so wise, and they understand because they can see the imbalance of these three gunas, and according to their own gunas, whichever are prevalent in them, these three stages exist in them. The way they say. For example, some people have are more tamogunis, means the ones who are very emotional type people. Among them, some are very emotional. So they see a person through the emotions. You see, the way they feel in themselves. They call it a feeling. I had a feeling for such a person. I felt that way. So that is the word they use. But supposing the person is Rajoguni, he has been more towards going through, say, he has been working on the Rajoguna, like praying to Surya and praying to doing Gayatris and praying to all the heavenly bodies and also the 5 elements like that. If he has been doing Yagyas and all those things, he is Rajoguni. Such people see them as lights, as electrical forms, so they see them as colors and things. You see, this is so one sees it as an emotional thing, another sees it as a color, or we can say any form of, they see them as forms or colors and lights they see as electrical currents, and some see them as different flowers. Now they are feelings, and also they are these Rajoguni expressions which you can see with your eyes, you see the creation itself, but they are also feelings. So those who can see feelings more, a person who has been very loving and who has dealt in this side of life, who has been a bhakti man, you can say a dedicated man who has been praying to God and crying for him and asking for his help and weeping before him with all his heart. Such a man will feel a person more, and a person who is more dedicated, say, to forms and things, will see them in a different way as forms. So then they see them in colors, because they are also colors. They are also colors, and they are also sounds. So the sound is also one of the elements, so they can see as sounds. Now they also see them when the Kundalini moves. You see, they see the sound moving. And they also saw, most of the people who have seen this have been the people who have been meditating through this, we can say, the Patanjala style of meditation, where they were single people, Parshurama style, you see. And they saw these forms, and they saw the movement of the Kundalini through the chakras. When it passes, it creates a sound, a word. And so they studied every sound, which sound was created, what sound was created, what color was there. And so it is a one-sided knowledge of the right-hand side, of the people who went through the right-hand side, that they say that this thing was created, that thing was created, and then this sound was created. Then they formed a language. It's the original Sanskrit language which was formed. That's why it is called as a Devavani. And that's why these deities understand Sanskrit the best. When you say Sanskrit mantras, you see, they absolutely understand them very fast, because this has come originally from there. They studied that and then it was done. But other languages in India, most of the languages were taken from Sanskrit, converted into something else, brought to another form, and then another Sanskrit came in, Prakruta, Sanskrit, and these 5 languages, Magadhi, Paishachi, Maharashtra, and all these languages came in. So it is a derivation. Other languages in other countries that came up, you see, was also, of course, the expression of the Kundalini, but they learnt it more from, say, the words came from more from the outside. You see, the sound of the air flowing, they call it S, like that.
and from the nature whatever they learn from outside, because the approach has been more objective. So objective approach is always little less than the subjective, because subjective is from inside and objective is from outside. So when you go from the objective, the deviation into the main sounds that are coming from inside, you see the purity is little bit deviated, as you know what is objective and subjective approach. So this has happened with some languages. Some languages are very, very close to Sanskrit, and but they took a turn according to their gunas. Now, the Sattva-guni, the center part of the Sattva-guni, as they call it, you see, they are also the people who have Sattva-guna more in them. They see chakras in the right form. But Sattva-gunis should not be confused with the people who believe that if you eat this, then this is Sattvic, if you eat that, that is Tamasic, or if you say this, this is Sattvic, or if you do not kill anybody, then it is Sattvic. In this, the right perception comes in. For example, you have to explain why Krishna killed so many Rakshasas. It was absolutely Sattvic. It's dharmic, absolutely dharmic. Why Durga killed so many Rakshasas? She had to eat the blood of so many Rakshasas. So, you see, whatever is dharmic, the wisdom, the right path, comes through such people who are neither too much this side, neither that side, and they know exactly what is the right way of looking at life. Such born realized people. This is a very, very far-fetched stuff. There are very few. I would say, perhaps you can say Buddha and Mahavira are the only two human beings who have gone through many lives. From one extreme to another they went, and ultimately they found out that going to the extremes is not proper. Still, they have not reached the complete height of an incarnation. So, a model was to be created who would be all the time giving a fixed point for a person to rise to that. And these are the different models which are placed within us on our chakras. And these models are perfect models belonging to those chakras. So, according to the nature of the person who is watching these chakras, one sees them and gives them importance also. Now, for a person like say Shankaracharya is a born realized soul many a times. He is not born realized once, but many a times he is born realized, and he is in the center of it. We can say one of them, we can call him. So when he talks of his Muladhara chakra, he has already done the path many a times, and now he is going to the subtler and subtler and subtler form. So when he says that the Muladhara chakra is opened out, then you can walk on the water, is correct, because he is at that certain stage of ascendance. One has to ascend once, second time, third time, fourth times, and then you see you reach a stage where you start ascending. But even then, it is not so important to walk on the water. What is so important to walk on the water? It's nothing so important, because you see, it's easy, you can take a boat and walk. It's nothing so important. So, walking on the means also on the right hand side. Is the right hand side to walk on the water, or say to fly in the air? All this is the right hand side things, which also can be done with the help of a boat or an aircraft, or even we can use a boot. For that we can use a dead entity, and we can make him take us to any place we feel like. Which can be done. The CSP business is only that. So it can be done by other methods also. So it is nothing important that, you see, it's sometimes very confusing when we see that some people can
fly in the air, they say in the subtle form they have gone. You don't see the body moving, but you see that they can feel it. The difference being that the people who are realized can guide themselves and you can see them bodily moving. But those who are not realized, they find their subtle being taken out and their consciousness going with them somewhere else, and they are sitting on top of the house. Some they are watching themselves and they are sitting there and they see themselves sitting down like that. You see, these phenomena take place. That is absolutely nothing but a soul being ridden by a dead entity. So there's nothing great about it. That is also a right side stuff. The left hand side, as I told you, is the emotional feeling about things. You see, you feel tremendous love for others, and sometimes, people, I would say Sainath was one of them who had this left hand side gift with him, and he was love personified, and he was so much full of love for people that once there was a woman who was very poor and she couldn't celebrate her Diwali day, and he couldn't bear it, so he gave her some water, and the water became like oil, and she burnt lights in that. And it's a fact, you can do that, it's possible. And with this power you can increase food, sort of thing. You see, you increase the food stuff, you are going to some, like Christ did it, you see, that's also one side. So all these things come in a personality. Some people have one more, another have some more, and some people have all these qualities. Those who are incarnations have everything. They can do everything that they want to, and they will use whatever they want to do. If they don't want to use any powers, they will not use. So it depends on. So it's nothing important. Supposing you see something, all right, there you can see it is a good thing, but that doesn't mean that you should stick on to those things. But you must try to do what you don't see. For example, now you see the light coming out of somebody's head. Now, that's one side of looking at things. Another is that you can feel the another person. When you feel the another person, how he is, how he needs you, how you are coming closer to that person, can you feel that compassion for him, that he is not where you are? That also is another balancing stuff. But this should be done. This is very dangerous for some people who try to be helpful to others when they are not themselves solidified properly. So I would again warn you that when you start seeing lights and all that, try to remember that you are going on one side, you are seeing more. Then be more compassionate in your tongues, in your talking, in your behavior. Try to have more love. Means right hand side is more developing, the left is less. Is the heart. So you have to raise your kundalini from right and left. But it's all mechanical, it works out. It's only thinking about it. Oh, I have to develop my heart more. The balance has to be there. This also should be there, the feeling for others. Now the feeling for others cannot be explained as I feel for others. Okay? If somebody is crying anywhere, I get tears into my eyes automatically. Even if you are not crying and if you are feeling hurt about things, I get this hurt feeling within myself. Like that. You see, you should really feel that hurt feeling and that desperate feeling and that cry. Of course, it comes to some people too much, but they do not have the other side. So you should have both the sides and both the balancing characters within you. So those who are seeing things more should not go on bothering about what they are seeing. It's coming their way, all right. Because they have done that kind of a tapasya, so they see things. And it helps Sahajog very much because you can see for yourself who is realized, who is not realized, this thing, that thing. But still the dryness is in you. So if it is in you, you should try to develop it. So whatever you don't have, you try to develop that. Whatever you have, don't be satisfied with that. That's the best way you can rise. You see, those people who can see things should try to feel others. Those who can feel others should try to see things. And it would work out that way. So this is what it is. And in the Mahakarana state, where the Mahakarana is, that is a very, very subtlest form of state where the chakras which have got the deities are connected with are sort of reflection of the deities of the Virata. Now these deities in the Virata are reflected in you, are awakened in you, and they start moving and making
the whole thing work out as it should be. Up to the Karana state, it is very good. But Mahakarana state is the state where it is the real, what you call the object and reflection. When you can come up to the object, which is a very deep state of mind, where you are with the object. And when you are at the object, you are very close to an incarnation state. So, we can say that as far as you people are concerned, you should try to understand up to Karana state, because beyond that, how to jump and how to go is not the question just now. Vasu is telling you about something which is a far-fetched stuff, so we'll talk about it later. But this is how it is the 4 states of chakra. Now, दूसरा प्रश्न है उत्तर का ते चक्र. हाँ, he says you see it anti-clockwise. You do see, because most of the people who have seen it on other people. And when you see on other people from the back side, you see it on the anti-clockwise side. But if you see it from the front, it is clockwise. That's why. What I'm saying, you feel the chakras moving one outside your body. Feel the chakras moving. Yeah, so it depends on, what I've just now told you, that the chakras, say for example, for an ordinary human being, the chakras are nothing but ordinary plexus. For a realized soul, it is more than that. So the more you move into a greater view of your own awareness, that's how the chakras start manifesting. Now, for example, my chakras are working all over. This is the difference. So it depends on the awareness of person. Dasa 2%, dasa prakash pade. As much as the light now says, that much is the extension of the light. As much is the power. So that's what it is. So, शरीर जे आहे, शरीर हे म्हणजे ग्रोथ आहे, पण आधी ग्रोथच असते. वाइब्रेशंस फार आला. अच्छा, अब साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமः. அன்னையின் இந்த சொற்பொழிவு மிகவும் ஆழமானது. இது 1 மணி நேரம் ஸ்பீச். இதில் கொஞ்சம் பாட்டு மட்டும்தான் இதில் போட்டிருக்கிறது, 20 நிமிஷம். ரொம்ப ரொம்ப ஆழமானது. திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அது உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான ஆழமான அமைதியான இன்றைய இந்த தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.